பாகம் 3. விலைவாசி உயர்வால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு இருப்பது மருத்துவ சிகிச்சை தான். 2023ஆம் ஆண்டில் மருத்துவ சிகிச்சை கட்டணங்கள் 9.6% அதிகரித்து இருக்கின்றன. 2024இல் 11% அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் விலைவாசி உயர்வை விட இது ஏறத்தாழ 50% அதிகம். மருத்துவ காப்பீட்டு பெரும்பாலானவர்களை சென்றடைவதில்லை. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பல குளறுபடிகள் காணப்படுகின்றன. சிகிச்சைக்கான காப்பீட்டு தகுதியானவர்களுக்கே கூட அது கிடைப்பதில்லை. மொத்த மருத்துவ செலவினங்களில் 47% அளவுக்கு தனிப்பட்ட அளவில்தான் இப்போதும் நோயாளிகள் செலவிடும் நிலை காணப்படுகிறது. பொது காப்பீட்டு நிறுவனங்கள் பணம் இல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் மருத்துவ சிகிச்சை என்ற திட்டத்தை அறிவித்திருக்கின்றன. அதன்படி இந்தியாவின் எந்த ஊரிலும் எந்த மருத்துவமனையிலும் பணம் எதுவும் கொடுக்காமல் காப்பீட்டு எடுத்தவர் சிகிச்சை பெற முடியும் என்று பரப்புரை செய்யப்படுகிறது. மருத்துவமனைகளிலும் இல்லாத நிலையில் பெரும்பாலான மருத்துவமனைகள் அந்த காப்பீட்டை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதில்லை. தனியார் மருத்துவமனைகள், குறிப்பாக கார்ப்பரேட் மருத்துவமனைகள் மிகவும் செல்வாக்கானவை என்பதுடன் பெரும்பாலான அறிவியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், மேலதிகாரிகள் ஆகியோருடன் தொடர்பு உடையவராகவும் இருக்கின்றனர். அவை மருத்துவ கட்டணங்களை நிர்ணயம் செய்யும் முயற்சியை தடுத்து விடுகின்றன. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதால் முடிந்து விடுமா? பூனைக்கு யார் மணி கட்டுவது?